நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும் இல்லையா சார், இந்த முதலீடு வந்துட்டு ஸ்டார்டிங்ல 2,00,000 ரூபாய் கிட்ட இருந்தா போதும் இது வந்து ஆரம்பிக்கலாம். சப்போஸ் இப்ப யா எனக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் 2,00,000 ரூபாய் கையில இல்ல அப்படின்னா, கவர்மெண்ட் ஏதாவது சப்சிடி லோன் ஏதாவது ஆஃபர் பண்றாங்களா, இல்ல ஏதாவது பேங்க் லோன் எடுத்து நம்ம இதை ஆரம்பிக்கலாமா? நீங்க அந்த மாதிரினா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, தோட்டக்கலைத்துறை. ஓகே. சோ அதுல வந்து உங்களுக்கு 1 லேக் வரையும் சப்சிடி லோன் கொடுக்குறாங்க. 1 லேக் 1 லேக் வரைக்கும். ஓகே. 1 லேக் லோன் கொடுப்பாங்க. பட் அது எப்படின்னா உங்களுக்கு அதுல 50,000 உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகே. 1 50,000 லேக் rupees லோன், ஆனா 50,000 ரூபீஸ் மட்டும் தான் அக்கவுண்ட் கிரெடிட் கிரெடிட் பண்ணுவாங்க. பண்றாங்க. அக்கவுண்ட் கிரெடிட் ஓகே. 50,000 இருந்து 50,000 கவர்மெண்ட். சோ அந்த மாதிரி ஷேரிங் அது 50-50 ஓகே. சோ ஷேரிங் மாதிரி அது 50% சப்சிடி. 50% சப்சிடி. அதுக்கு ஓகே. வந்து நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃபார்மிங் பண்ணணும். 600 ஸ்கொயர் ஃபீட் 600. ஓகே. அப்ப ஸ்கொயர் வெறும் 100 அடி 200 அடியில பண்ண ஆ முடியாது, அப்ப கிடைக்காது. 600 அப்பெல்லாம் லெவல்ல பண்ணா கிடைக்காது. மட்டும் தான் இந்த சப்சிடி நம்ம எடுக்க முடியும். அதுவும் ஓகே. அவங்க ஒர்க் ஆர்டர் குடுப்பாங்க உங்களுக்கு. நீங்க 1 மந்த்க்குள்ள அந்த ஷெட் எல்லாம் போட்டு அவங்க நார்ம்ஸ் படி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தால், ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க தான் போடணும். சோ கரெக்ட். அதுக்கப்புறம் 2 to 3 மந்த்ஸ் கழிச்சு அந்த 50,000 உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இது வந்து நம்ம இந்த கிரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட் தான் இப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்ப தர மாட்டாங்க. ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சு ஆ அடுத்த லெவலுக்கு நீங்க எடுத்துட்டு போகணும்ன்ற மட்டும் தான் இந்த லோன் வந்து யா அவங்க அப்ளை பண்ணலாம். கரெக்ட். சூப்பர் சார், அப்படிதான் சூப்பர். கொடுப்பாங்க. இப்ப சப்போஸ் இப்ப புதுசா ஆரம்பிக்கணும். நான் புதுசா ஆரம்பிக்கணும், கண்டிப்பா இந்த பிசினஸ் எனக்கு நான் தானே பண்ணணும். ஆனா காசு இல்ல. அந்த மாதிரி கிரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் யாராவது ஆஃபர் பண்றாங்களா? நீங்க அந்த மாதிரி போணும்னா நீங்க முத்ரா லோன்ஸ் தான் போணும். முத்ரா முத்ரால லோன். சப்சிடி கிடையாது உங்களுக்கு. கிடையாது. கரெக்ட். பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி. சோ நீங்க சப்சிடி அந்த முத்ரா லோன் போனா பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. சோ முத்ரா லோன்ல இருந்து எவ்வளவு சார் எடுக்கலாம் மஷ்ரூம் ஃபார்மிங்க்குனா? மஷ்ரூம் அவங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்து தான். ஓகே. சோ 1 லேக் டு 5 லேக்ஸ் வரையும் கவர்மெண்ட்ல வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாம வாங்கலாம். பட் அது டிபெண்ட்ஸ் உங்க மேனேஜர் அந்த பேங்கை பொறுத்து தான் இருக்கு. சோ நீங்க 5 கரெக்ட். லேக்ஸ் வரையும் அவைல் பண்ணலாம் லோன் தாராளமா. சூப்பர் சார். இப்ப நம்ம வந்துட்டு மஷ்ரூம் ஃபார்மிங் ஆரம்பிக்கணும். ஓகே. பணம்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லைசென்ஸ்னு ஏதாவது இருக்கா? ரெஜிஸ்ட்ரேஷன்னா நீங்க எஃப்எஸ்எஸ்ஐ மட்டும் வாங்கணும். FSSI. எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போதும். சோ லைசன்ஸ் நீங்க போனீங்கன்னா பர் இயர் வந்து நீங்க 40 லேக்ஸ் மேல டிரான்சாக்ஷன் டர்ன் ஓவர் பண்றீங்கன்னா நீங்க லைசன்ஸ் போலாம். இன்னொன்னு உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்க ஸ்டேட் விட்டு அதர் ஸ்டேட் போகுதுன்னா லைசன்ஸ் தேவை. சோ உங்க கரெக்ட். ஸ்டேட்குள்ளேயே தான் நீங்க இன்டர் ஸ்டேட்ல தான் நீங்க ப்ராடக்ட் வந்து நீங்க சேல் பண்ண போறீங்கன்னா எஃப்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போதும். அதுக்கு வெறும் 100 ரூபா தான் ஃபீஸ். ஆன்லைன் ஃபீஸ் தான். நீங்க ஆன்லைன்லயே போயிட்டு எல்லா டீடைலும் நீங்க கொடுத்தீங்கனாலே 100 ரூபா மட்டும் தான் ஃபீஸ். தென் சூப்பர். இப்ப நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைன்லயே பண்ணிடலாம். எங்கேயும் ஆபீஸ்க்கு ஆன்லைன்லயே போய் பண்ணி எதுவுமே கிடையாது. எதுவுமே தேவையில்லை. வெறும் 100 ரூபா மட்டும் தான் பர் இயருக்கு ஃபீஸ். தென் எம்எஸ்எம்இ மைக்ரோ மினி இண்டஸ்ட்ரியில ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சோ பேங்க் லோன் நீங்க போகும்போது அவைல் பண்ணும்போது அதை கேட்பாங்க. சோ இந்த 2 லைசென்ஸ் இருந்தா போதும், நம்ம வீட்ல இருந்தே மஷ்ரூம் ஃபார்மிங் ஆரம்பிக்கலாம். தாராளமா. சூப்பர் சார். இப்ப அடுத்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் பத்தி பேசுவோம். இப்ப நம்ம வீட்லயே வந்து ஷெட் எல்லாம் பண்ணி மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ண போறோம். இப்ப அதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் எடுக்கணுமா? ஏதாவது தப்பா போனா அத இன்சூரன்ஸ் எடுக்கணுமா? என்ன சொல்றீங்க நீங்க அத பத்தி? இன்சூரன்ஸ் இதுக்கு பெருசா தேவைப்படாது. படாது. ஏன்னா கீத்து கொட்டாய் போடும்போது அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அப்ப இன்னொரு கீத்து ஷெட் கொட்டாய்க்கு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு நீங்க இன்சூரன்ஸ் போலாம். அதுக்கு போலாம் நீங்க. அதுக்கு ஓகே. நீங்க இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் போலாம். கீத்து கொட்டாய்க்கு மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கிடையாது. கிடையாது. ஈஸி டு ஃபயர்ன்றதுனால அது கிடையாது. நீங்க மஷ்ரூம் ஃபார்மிங் அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையா ஆரம்பிக்கணும். எங்க ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. இன்சூரன்ஸ் கிடையாது. அதுக்கு நம்ம அது ஃபயர் ப்ரூஃபா நீங்க மேல வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் அந்த ஷேட் நெட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடும்போது ஆக வாய்ப்பு இல்ல. 99% பிரச்சனை கிடையாது. அதுதான். அப்ப சூப்பர் சார். இப்ப வந்து ஷெட் பத்தி பேசியாச்சு. எவ்வளவு முதலீடு ஆகும், நம்ம லோன் பேசியாச்சு. இப்ப அடுத்தது ஷெட்டுக்குள்ள எக்யூப்மென்ட்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா? எஸ்பெஷலி கிளைமேட் கண்ட்ரோல், அப்புறம் கண்டிப்பா அது இதுக்கும் இரிகேஷன் சிஸ்டம் ஏதாவது இருக்கும்ல. சோ அத பத்தி சொல்லுங்க சார். என்ன மாதிரி எல்லாம் அந்த எக்யூப்மென்ட்ஸ் இருக்கு? எதுக்கு உதவும்? எங்க வாங்கலாம்? அது விலை என்ன? அது சொல்லுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல நான் கம்மி ரேட்ல இருந்து கம்மி பிரைஸ்ல இருந்து அதிகமான பிரைஸ் வரையும் மெட்டீரியல்ஸ் இருக்கு. சோ டிபெண்ட்ஸ் நம்மளோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம வாங்கணும். இப்ப நமக்கு மெயினா பாத்தீங்கன்னா ஷெட்டுக்குள்ள டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி இது ரெண்டு தான் நம்ம மெயின்டைன் பண்றது. ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இந்த ரெண்டு விஷயத்துல தான். இன்னொன்னு ஏரியேஷன். ஷெட்டுக்குள்ள இருக்கிற அந்த காத்து ஃப்ரெஷ்ஷான ஏரை உள்ள கொண்டு வருது, வெளியே கொண்டு போறது தான். ஸோ இந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு
ஃபாகர்ஸ் யூஸ் பண்ணுவோம் நாங்க. ஃபாகர்ஸ். ஃபாகஸ். ஓகே. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபாகர்ஸ். எக்யூப்மென்ட்டோட பேரு. ஃபாகஸ். ஓகே பேர் சார். ஃபாகர்ஸ். தென் அதுக்கு பைப்லைன்ஸ். அது நார்மல் தான். நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்கு போற அந்த பிளாக் கலர் லேட்டரல் பைப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பைப்ஸ், பிவிசி பைப்ஸ். ஸோ அந்த மாதிரி டிபெண்ட் அப்பான் நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபாகர்ஸ் வந்து ஒரு ஷெட், இப்போ ஒரு 10க்கு 10 ஷெட்னா அதுல ஒரு 8ல இருந்து 10 ஃபாகர்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மினிமல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டாதான் நமக்கு உள்ள இருக்கிற டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். இல்ல எனக்கு இந்த ஃபாகர்ஸ் எல்லாம் போட விருப்பம் இல்ல, நான் வேற மாதிரி பண்ணணும், கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணணும்னா ஹியூமிடிஃபையர். ஸோ ஹியூமிடிஃபையர் எல்லாம் போனீங்க, ஹியூமிடிஃபையர் எல்லாம் போனீங்கன்னா ஒரு ஹியூமிடிஃபையர் 30,000 40,000 அந்த ரேஞ்ச் வரும். சோ அதை அந்த கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் எல்லாம் சின்ன சின்னதா விக்கிறாங்களே, அது வச்சு பண்ண முடியாது நம்ம. அது அது வச்சு எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ஓகே. இதுக்குன்னு இண்டஸ்ட்ரியல் தனியா நம்ம ஹியூமிடிஃபையர் வாங்கணும். தனியா இருக்கு. ஓகே. ஆமா, இண்டஸ்ட்ரியல் ஹியூமிடிஃபையர் இருக்கு. சோ அந்த மாதிரி வாங்கி பண்ணலாம். ஃபாகர்ஸ்னா உங்களுக்கு ஒரு ஃபாகர் 500 முடிஞ்சிடும். மொத்தம் ஒரு 10 ஃபாகர்னா 2000 3000 முடிஞ்சிடும் வேலை. சோ ஹியூமிடிஃபையரா போகும்போது உங்களுக்கு அதுல காஸ்ட் வைஸ் அதிகமாகும். பட் எஃபெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஹியூமிடிஃபையர் யூஸ் பண்றதுக்கும் ஃபாகர் யூஸ் பண்றது, ஹியூமிடிஃபையர் இஸ் பெட்டர் வே. பெட்டர். ஓகே. பெட்டர் தான். அது வந்து டெஃபினெட்லி கொஞ்சம் பிரைசி. ஆனா வந்து அது பிரைசி. ஆமா, பெட்டர் நீங்க சொல்றீங்க. சூப்பர் சார். பெட்டர் தான் இப்ப அது. வேற ஏதாவது எக்யூப்மென்ட்ல வந்து ட்ரைனேஜ் அதுக்கெல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணுமா? இரிகேஷன் மெயினா எப்படி? நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அத? இப்ப நாங்க யூஸ் பண்றது ஃபாகர்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஹியூமிடிஃபையர் ரெண்டுமே யூஸ் பண்றோம் நாங்க. சோ ஓகே. டிபெண்ட்ஸ். இப்ப டெவலப் கொஞ்சம் நாங்க பூஸ்டப் ஆனதால கொஞ்சம் ஹியூமிடிஃபையர்ஸ், அப்புறம் மிஸ்ட் ஃபேன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே பேசிக்கலி அந்த ஷெட்டுக்குள்ள வந்து கிளைமேட் கண்ட்ரோல் பண்றதுக்காக. கிளைமேட் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இது. சூப்பர் சார். இப்போ வந்து நம்ம எக்யூப்மென்ட்ஸ் பத்தி பேசியாச்சு. இப்ப அடுத்தது நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். மஷ்ரூம்ஸ். ஃபர்ஸ்ட் எத்தனை யா, வெரைட்டி மஷ்ரூம் இருக்கு? எது ப்ராஃபிட்டபிள் மஷ்ரூம்? லேக்ஸ் கணக்குல மஷ்ரூம்ஸ் இருக்கு. லேக்ஸ். அது நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க மஷ்ரூம்ஸ். இன்னைக்கு கூட ஒரு திடீர்னு ஒரு 5 மஷ்ரூம் கண்டுபிடிச்சிருக்கலாம். சோ அது போயிட்டே தான் இருக்கும் மஷ்ரூம். சோ இதுல ஃபெமிலியரா எடிபிள் தான் பாத்தீங்கன்னா வந்து கம்மியான விலை கரெக்ட்டா? எடிபிள் இருக்கிறது வந்து கம்மியான வெரைட்டி. எடிபிள் பாத்தீங்கன்னா இதுவரையும் கண்டுபிடிச்சது ஒரு 20,000 20ல இருந்து 25,000 மஷ்ரூம்ஸ் எடிபிள். பட் ஓகே. நான் அதுலயும் நம்மளுக்கு ஃபெமிலியரா தெரிஞ்சதுன்னா ஒரு 10 மஷ்ரூம்ஸ் நார்மலா எல்லாருக்கும் தெரியும். 10 மஷ்ரூம். ஓகேங்களா? ஓகே. 10 மஷ்ரூம்ஸ் அதான் நார்மலா ஆயிஸ்டர், மில்கி, பட்டன், ஷிட்டாக்கி, தென் வந்து ஷிட்டாக்கி. ஸோ அந்த மாதிரி நிறைய மஷ்ரூம்ஸ் இருக்கு. நெறைய நார்மல் நமக்கு தெரிஞ்சது 3 தான். 3 தான். பட்டன், ஆயிஸ்டர், மில்கி. மில்கி. இப்ப ஸோ தமிழ்நாட்டுல வந்து எது வந்து ஹை டிமாண்ட் இருக்கு? எது டிமாண்ட் ஆரம்பிச்சா நல்ல பொறுத்தவரையும் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்? ஆயிஸ்டர், மில்கி இது ரெண்டுத்துக்குமே டிமாண்ட் இருக்கு. இந்த ஓகே. 2 மஷ்ரூமே நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தாராளமா டிமாண்ட் இருக்கு. நிறைய பேர் இந்த பட்டன் தான் நிறைய வாங்குறாங்க, பட்டன் தான் நல்லா இருக்கு அப்படி நிறைய பேருக்கு தாட் இருக்கு. எனக்கே நிறைய கால்ஸ் வரும். சார் இந்த மாதிரி எங்க எங்க ஊர்ல சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தா பட்டன் மஷ்ரூம் தான் இருக்கு, அதை நான் பண்ண முடியுமானா? பட்டன் மஷ்ரூம்லாம் பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். கரெக்ட். ஆமா. அது ஏன் சார் அப்படி? 3மே மஷ்ரூம். அது எல்லாமே ஒரே மாரி தானே வளரும். ஆனா பட்டன் எனக்கு தெரியுது. யா, நம்ம மார்க்கெட்ல போனா அந்த கிரீன் கலர் டப்பால கிடைக்கிறது பட்டன் கரெக்ட்டா? பட்டன். யா, அப்ப மில்கி அண்ட் ஆயிஸ்டர் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்ட். ஆனா 3மே வந்து டிஃபரெண்ட். ஒரே கரெக்ட். விதமா வளராது கரெக்ட்டா? வளராது. ஒவ்வொன்னும் ஒரு டிஃபரெண்ட். இப்ப மில்க் பட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரி டெம்பரேச்சர்ல வளரும். 13. ஸோ ஆயிஸ்டர் பாத்தீங்கன்னா 26 டிகிரி. மில்கி ஓகே. பாத்தீங்கன்னா 30 to 35 டிகிரிஸ். ஸோ அதோட டெம்பரேச்சர்ஸ் டிஃபரெண்ட் ஆகும். இன்னொன்னு ஆயிஸ்டர் மில்கியும் பாத்தீங்கன்னா நேச்சுரலா நம்ம மழை பெஞ்சா வளரக்கூடிய மஷ்ரூம்ஸும் இருக்கு. அந்த காலத்துல நம்ம ஏன்ஷியன் டைம்ல இதெல்லாம் நார்மலா எங்க தாத்தாங்கெல்லாம் இந்த வயல்ல எல்லாம் சாப்பிட்ட மஷ்ரூம்ஸ் தான் இந்த ஆயிஸ்டரும் மில்கியும். ஆயிஸ்டர். பட் பட்டன் அப்படி கிடையாது. பட்டன் வந்து யூரோப்பியன் மஷ்ரூம். சோ சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு பட்டன் வந்து பிராய்லர் கோழி, மில்கி ஆயிஸ்டர் மில்கி வந்து நாட்டுக்கோழி. அதுதான் டிஃபரெண்ட். ஓகே. ஆனா எது வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னா நாட்டுக்கோழி தான் எப்பயுமே. அதே மாதிரிதான் ஆயிஸ்டர் அண்ட் மில்கி மட்டும்தான் ஹெல்த் பெனிஃபிட். சோ சூப்பர் சார். பட்டன் மஷ்ரூம் கம்பேர் இது 2 தான் நல்லது. இப்ப நீங்க என்ன கரண்ட்லி வந்து என்ன கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 2மே பண்றோம். ஆயிஸ்டர் அண்ட் மில்கி 2மே நம்ம மில்கி. கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இப்ப அந்த 2ல உங்களுக்கு வந்து எது வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட் தருது? ப்ராஃபிட்டபிள் பாத்தீங்கன்னா 2மே ஒரே ஸ்கேல் லெவல் ப்ராஃபிட் தான். இது அதிகம் அது கம்மின்லாம் கிடையாது. சோ ஆயிஸ்டர் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 1 கேஜி வந்து 200 to 250 கிராம்ஸ் விக்கிறீங்க. சோ ஓகே. ஆயிஸ்டருடைய growing டைம் வந்து 25 டேஸ். ஓகே. பட் மில்கி மஷ்ரூம் பாத்தீங்கன்னா பர் 1 கேஜி வந்து 350 to 400 கிலோ ரேஞ்ச் போகும். வரும். 1 ஓகே. கேஜி. சோ பட் அதோட growing டைம் பாத்தீங்கன்னா 45 டேஸ். சோ ஓகே. இது இன்வெஸ்ட்மெண்ட் 25 அது 45.
45 டேஸ். இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா, ஆயிஸ்டருக்கு இன்வெஸ்ட்மென்ட் கம்மி, மில்கிக்கு அதிகம். சோ அதிகம். ஆயிஸ்டருக்கு நீங்க ஒரே ஒரு ஷெட் வச்சிருந்தீங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் பண்ணலாம். பட் மில்கி மஷ்ரூம்க்கு வந்து 2 ஷெட் வேணும். ஓகே, லைட் ரூம் அண்ட் க்ரோயிங் ரூம் அந்த மாதிரி 2 தேவைப்படும். சோ அதனால ஓகே. 2மே ஒரே சோ இந்த காஸ்ட் வேல்யூவேஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு 2மே சேமா தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ப முன்னாடி பேசின அந்த முதலீடு, அந்த ரூ. 2,00,000 நம்ம மில்கி ஆரம்பிக்கலாமா? மில்கியும் பண்ணலாம். பண்ணலாம். தாராளமா ஆனா அதே அதுக்கு 2 2,00,000 நீங்க ஷெட்டா தாராளமா இருக்கணும். பண்ணலாம். 2 ஷெட்டா இருக்கும். நீங்க இது ஒரு ஷெட் போடுறீங்கன்னா 2 ஷெட்டா ஸ்ப்ளிட் பண்ணி போடுவீங்க அவ்வளவுதான். சோ இதுக்கு வேற டெக்னாலஜி, அதுக்கு வேற டெக்னாலஜி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃபார் 2 மஷ்ரூம்ஸ்மே. இப்ப புதுசா ஒருத்தங்க இந்த மஷ்ரூம் விவசாயத்த ஆரம்பிக்கிறாங்க அப்டின்னா, எத நீங்க வந்து சஜெஸ்ட் பண்றீங்க? எத ஆரம்பிங்க? எது ஈஸி? ஆயிஸ்டர் வந்து ஈஸி. சோ ஓகே. ஆயிஸ்டர்ல முதல்ல நீங்க நல்லா லேர்ன் பண்ணிட்டு, மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறமா நீங்க மில்கி பண்றது பெட்டர். பெட்டர். சோ மில்கில ஓகே. வந்து நெறைய டெக்னிக்கல் வொர்க்ஸ்லாம் நெறைய இருக்கும். சோ அத நம்ம ஆயிஸ்டர்லயே நீங்க கத்துப்பீங்க நெறைய. சோ கரெக்ட். அதுக்கப்புறம் மில்கி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் உங்களுக்கு.